மென்பொருள் ஒரு பார்வை. ஸோ அதுதான் இன்றைய தலைப்பு. சாஃப்ட்வேர்னால் என்ன? நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர்னு என்ன தெரியும், ஒரு ஐடியா ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரியும் வச்சு. ஆனால் சாஃப்ட்வேர்னால் என்ன, ஒரு டீட்டெயில்டாக எப்படி பார்க்குறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதை. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயம் அதில் என்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதை எப்படி கற்றுக்கிறது, என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் தகுதி அதெல்லாம் வேணும், அந்த வேலையை நம்ம வாங்கிறதுக்கு அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்குற தலைப்பில் சாஃப்ட்வேர்னால் என்ன, அதை பற்றின ஒரு புரிதல், ஒரு ஜென்ரலாக ஒரு காமன் மேனுக்கு, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இல்லாத ஒரு மனிதனும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி அதை சொல்கிறது, எப்படி அதை டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுனா ஒரு கணிப்பொறியில், அது கம்ப்யூட்டரில் ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தை, கம்ப்யூட்டரை இயக்குவதற்கான தொடர்ச்சியான கட்டளைகள், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சாஃப்ட்வேர் இப்போது. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் ஹார்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, ரெண்டு விஷயம் இருக்குது. ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாமே சின்ன கம்ப்யூட்டர், கை சைஸ் கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம மொபைலில் இருக்கிற ஸ்மால் கம்ப்யூட்டர் ப்ளஸ் காரில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கம்ப்யூட்டர், எல்லாமே ஸ்மால் சைஸில் கம்ப்யூட்டர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லேயும் இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். ஒரு சிப்பு மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் மாரி ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சாஃப்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ஹியூமன் இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு மெஷின் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் மெஷின். ஸோ அந்த மெஷின் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக சிபியூன்னு ஒரு பார்ட், அதாவது அதனுடைய மெயின் இதயம் போன்ற ஒரு பகுதி சிபியு. அப்புறம் அந்த இதயம் போல் உள்ள பகுதிக்கு தேவையான சப்ளை, பவர் சப்ளை, அது ஒரு பேட்ரி அதுக்கு வேணும். அப்புறம் அதோட அந்த சிபியோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு டிவைஸ், இன்புட் டிவைஸ், அதுக்கு ஐஓ டிவைஸ் சொல்லுவோம். அது கீபோர்டு, மவுஸு, டச் ஸ்க்ரீனு, அப்புறம் டிஸ்பிளே ஸ்க்ரீனு. ஸோ இதெல்லாம் வேணும். அப்புறம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அது ஒரு ஏரியா வேணும். அதுக்கு மெமரி, அதுலேயே மெமரியில் ரெண்டு இருக்குது, ரேம் இருக்குது, ரோம் இருக்குது. அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு, பர்மனண்ட் ஸ்டோரேஜஸ் சொல்லுவாங்க. அது இப்போ ரேமுக்கு ரோமுக்கும் என்ன வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரேம்ங்கிறது என்னென்னா அது ஒரு டேபிள் மாதிரியான ஒரு அமைப்பு. ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம வேலை செய்ய சொல்கிறோம், நம்ம எதாவது எழுதுகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு டேபிளில் ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கிட்டு எழுதுவோம். ஸோ அந்தமாரி கம்ப்யூட்டர் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா, அது எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அதை ரேமில் லோட் பண்ணணும். முதல்ல நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ரேமில் வச்சுக்கிட்டு அதை படித்து அது பண்ணணும். ஸோ இப்போ ரேமை நம்ம ஒரு டேபிள் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு. ஏன்னா அது பிளாக் போர்டு பர்மனெண்ட்டாக எழுதிருக்க மாட்டோம், எழுதிட்டு அழிச்சிருவோம், திருப்பி எழுதுவோம், அழிப்போம், அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ரேம் வச்சுக்கலாம். ரோம் அப்படிங்கிறது அது பர்மனெண்ட்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எப்போ வேணுமாலும் அதை ரீட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் அதை நம்ம அழித்து எழுத முடியாது. ஸோ ஒரு தடவை எழுதி வச்சிட்டோன்னா அதை படிச்சுட்டே இருக்கலாம். இப்போ மேனுவல் மாதிரி, இப்போ ஒரு ப்ராடக்ட் மேனுவல் அப்படி இருக்குன்னா அந்த மேனுவலில் இதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் ப்ராசஸ், ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோன்னா அந்த ப்ராசஸ் வரிசை எழுதி வச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ அந்தமாரி விஷயத்துக்கு ரோம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக. ஸோ இப்போ கம்ப்யூட்டரையும் சாஃப்ட்வேரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு ஹியூமன் உடலோடு நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ ஹியூமன் ஹார்ட்வேர் நம்ம பாடி விசிபிள், நம்ம கண்ணால் பார்க்குற உருவங்கள், கை கால், அந்த ஃபுல் பாடியை நம்ம ஹார்ட்வேர் வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம கண்ணால் பார்க்காத உயிர், அந்த ஆன்மா, ஸோ அதையெல்லாம் நம்ம மென்பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் இயக்குது நம்ம உடம்புல. ஸோ அதனால் கம்ப்யூட்டருக்கும் ஹியூமனுக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் கம்பேர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதுதான் ஒரு சாஃப்ட்வேருங்கிறது, மென்பொருளுங்கிறது எப்படி அதை இயக்குது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது. ஸோ கம்ப்யூட்டரும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னா பில்லிங் பண்ணுவோம், ஹோட்டல் பில் கொடுப்பாங்க.
ஸோ அதில் வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் பெருசாக கம்ப்யூட்டிங்க்கு ஒன்றும் விஷயம் கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்டோம், எத்தனை கவுண்டுக்கு சாப்பிட்டோம், அது எவ்வளோ ப்ரைஸு, அப்புறம் அது ஜிஎஸ்டி, டேக்ஸு, சர்வீஸு, டேபிள், ஏதாவது அது சம்மந்தமாக விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம், யார் எத்தனை சாப்பிட்ருக்காங்க, என்ன ஐட்டம் சாப்பிட்ருக்காங்க, ஸோ அதனுடைய கவுண்ட் டோட்டல், அப்புறம் எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க, அவ்வளோதுக்கு வந்து டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, டேக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன்டேஜுக்கு அந்த சாப்பிட்ட அமௌண்ட்டில் இத்தனை பர்சன்டேஜ், இப்போ ஜிஎஸ்டி 18%னா 18% கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட் போடும், டோட்டல் அமௌண்ட்டு போட்டு அப்புறம் கூட குறைச்சி வந்து ரவுண்டாக பண்ணுவாங்க. இப்போ வந்து சில்லற விஷயங்கள்லாம் வரும் இல்லையா, 32 காசு, 22 காசு, 5 காசு, 10 காசு, அதெல்லாம் இப்போ ஹேண்டில் பண்ணுறதில்ல. இப்போ 50 காசு ₹1 ரவுண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தமாதிரி ரவுண்டிங் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஃபிகரை கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதோட முடிஞ்சு போகிறதில்ல கம்ப்யூட்டரோட வேலை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் கொடுப்போம், இல்லாட்டி நம்ம கார்டு யூஸ் பண்ணுவோம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்தமாரி பண்ணும்போது என்னாகும், அவங்க ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, கார்டு மிஷின், கிரெடிட் கார்டு மிஷினாக கிரெடிட் கார்டு மிஷின் வச்சுருப்பாங்க. நம்ம கிரெடிட் கார்டு அதில் இன்சர்ட் பண்ணுவோம், இல்லை அதை டேப் பண்ணுவோம், ஒய்ஃபை இருந்ததுன்னா. ஸோ அப்போ என்னாகும், நம்ம சாப்பிட்ட அமௌண்ட்டுக்கு, நம்ம ஃபில் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அந்த ஃபில் பண்ணி அதில் நம்ம கார்டை இன் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவோம், அது ஒரு கால் பண்ணும், வெப் கால் பண்ணும். கால் பண்ணி அந்த எந்த பேங்க்கோட கிரெடிட் கார்டோ அந்த பேங்க்கோட சர்வரை டச் பண்ணி அங்கேருந்து அப்ரூவல் வாங்கி அந்த அமௌண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஸோ நம்ம கிரெடிட் கார்ட்லேருந்து எடுத்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். அப்புறம் நம்மள்ட்ட பில் கொடுத்துருவாங்க, நம்ம வந்துடுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்கும், மென்பொருள் தான் முக்கியமாக இருக்கும். அப்புறம் வந்து அதேமாரி ரிமோட் இன்னொரு சர்வருக்கும் நம்ம வந்து கால் கட்டளை அனுப்பிச்சு திருப்பி இது வாங்குவோம். ஸோ இது எல்லாமே கம்ப்யூட்டர் அந்த முக்கியமாக அதிகமாக மென்பொருள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு மென்பொருள் பயன்பாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இதில் என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கணிப்பொறியில் வந்து ஹார்ட்வேர், அது எலக்ட்ரானிக்ஸில் வந்துடுது. அது எல்லாமே ஹார்ட்வேர் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக வந்துடுது. சிப்பு மேனுஃபேக்சரிங், பிசிபி, பிரிண்ட் சர்க்கியூட் போர்டு, அப்புறம் வந்து அந்த மெமரி, பவர் சப்ளை, பேட்ரி, ஸோ நிறைய விஷயம் தனித்தனி எல்லாமே எலக்ட்ரானிக்கில் ஒரு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மென்பொருள் சைடில் தான் நம்ம முக்கியமாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மென்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு நார்மலாக ஒரு அப்ளிகேஷன், அது ஒரு கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகணுன்னா அதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அது சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வரும். அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கிடையாது, சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம விண்டோஸ், நம்ம லினிக்ஸ், யூனிக்ஸு அதெல்லாமே. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் மேக்குன்னா ஆப்பிளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேக். ஸோ ஆப்பிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கெலாம் மேக் ஓஎஸ் வச்சுருப்பாங்க. இன்னும் இந்த மொபைல் ஃபோனுக்குலாம் ஐஓஎஸ் வச்சுருப்பாங்க. அதேமாரி விண்டோஸ் ஃபோனுக்கும் வேறு மாதிரி சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, ஓஎஸ். ஸோ அதுமாரி ஆண்ட்ராய்டு ஃபோனுங்கிறது என்னென்னா, ஆண்ட்ராய்டுங்கிறது அந்த அப்ளிகேஷன், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதோட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த கோர் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, அந்த ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி, அது நம்ம நர்வ் சிஸ்டம் மாரி, கமாண்டிங் சென்டர் மாதிரி, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம கனெக்ட் பண்ணி வாங்குவோம். அதுதான் வந்து அந்த நம்ம புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு லெட்டர் டைப் பண்ணுறோம் அப்படின்னா, லெட்டர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டைப் பண்ண முடியாது, நம்ம அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இல்லை நோட் பேட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இல்லை வேர்ட் பேட்னு சாஃப்ட்வேர். வேர்ட் பேட்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயே வர ஸ்மால் ஆக்சசரிஸ் அப்ளிகேஷன்ஸ், அது லைசன்ஸ் தனியாக கிடையாது, ஓஎஸோடய வந்துடும். இன்கேஸ் வந்து பெருசாக நிறையா ஃபார்மேட்டிங் நிறையா வேணும் அப்படின்னா நம்ம வேர்டு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சூட்டை ப்ராடக்ட்டில் வாங்கணும், அதில் வேர்டு. ஸோ வேர்டை வந்து என்ன பண்ணுவோம், வேர்டை வந்து லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இல்லையா. ஸோ நம்ம ஒரு லெட்டர் டைப் பண்ணுறோன்னா வேர்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். அது என்ன பண்ணும், அது ஒரு சாஃப்ட்வேர், தனி சாஃப்ட்வேர், சூட் ஆஃப் சாஃப்ட்வேர். அதை ஓப்பன் பண்ணி எங்கே வச்சுருக்கோம், ரேமில் தான் கொண்டு வரும். ஏன்னா அங்கேருந்து தான் ஃபங்க்ஷன் ஆகுது ரேமில் வந்து. ஸோ அப்புறமா அது நமக்கு வந்து ஐடி ஓப்பன் ஆகும். நமக்கு ஐடின்னா இன்ட்ராக்டிவ் டிசைன் மோட் அந்த மாதிரி.
ஸோ அப்புறமா கீபோர்டுக்கும் கனெக்ட் ஆகிடும். ஸோ கீபோர்டில் நம்ம டைப் பண்ணுறத நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாங்கி என்ன பண்ணோம், அந்த வேர்ட் அப்ளிகேஷனுக்கு பாஸ் பண்ண எல்லாத்தையும். ஸோ அந்த இன்டகிரேஷன்லாம் இன்டர்னலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். பட் நமக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த சாஃப்ட்வேர் வேலையை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம டைப் பண்ணுறோம் வேர்டில் வந்து நம்ம 2 பேஜோ 3 பேஜோ டைப் பண்ணுறோம் லெட்ரு, அதை அழகாக ஃபார்மேட்டிங்கு ஃபாண்ட்டுக்குன்ட்டு சைஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அலைன்மெண்ட்டு பேஜ் அலைன்மெண்ட் இதெல்லாம் பார்த்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பிரிண்டருக்கு போகிறதுக்கு அது ஒரு சாஃப்ட்வேர் பிரிண்டை கனெக்ட் பண்ணுவோம், அது பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து மென்பொருள் தான். ஸோ இதை பண்ணுறதுக்கு தான் நம்ம மென்பொருள் டெவலப்பர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் தேவைப்படுறாங்க எல்லா டிவிஷன்லையும். ஓகே. ஸோ இதில் முக்கியமாக வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் ஹைலி ஸ்கில்டாக இருக்கணும். அது வந்து அதிகமாக மார்க்கெட்டில் கிடையாது, பட் அதுக்குமான கம்பெனிஸ்லேயும் இருக்காங்க, பண்ணுறாங்க. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு கொஞ்சம் ஹார்ட்வேர் ரிலேட்டட் கோடிங்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நம்ம அதிகமாக டீல் பண்ண போகிறதில்ல, டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து மென்பொருள் அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ணுற நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸு, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸு, டெக் லீடு, ஆர்கிடெக்டர் நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் தான் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்களோட ப்ராசஸை நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணணும், அப்ளிகேஷன் பண்ணணுன்னா எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். ஸோ அதில் வந்து டெவலப்பர், ப்ராஜெக்ட் மேனேஜர், அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரோல்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ ரோல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ரோலுக்கும் என்னென்ன ஸ்கில் தேவைப்படும், ஓடுறத ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஓன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அது இல்லாமல் என்ன எக்ஸ்பீரியன்ஸு சாஃப்ட்வேரில் வேணும் அப்படிங்கிறத ஒரு டாப்பிக்காக நம்ம வர அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கொஸ்டின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் தெரிவிங்க. நம்ம வந்து அடுத்த காணொலி பேசும்போது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். சின்ன ஆன்சராக இருந்தால் அந்த கமெண்ட்லேயே நான் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.